அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் மாசி மாதம் 14ஆம் நாள் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2025 அன்று புதன்கிழமை மகா சிவராத்திரி. அதாவது எல்லா மாதமும் சிவராத்திரி வரும், ஆனாலும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்பு என்ன, மகா சிவராத்திரி என்று என்ன செய்ய வேண்டும், மகா சிவராத்திரி செய்யக்கூடிய பூஜையால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, இதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசி கட்டம் இருக்கும். அதாவது மொத்தம் உலகத்தில் பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம்னு இருக்குது. இப்போ இந்த 5 பூதத்தில் இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 பூதம் தான் இருக்கும். எப்படின்னா மேஷம் நெருப்பு, ரிஷபம் நிலம், அதே போல் பார்த்திங்கன்னா மிதுனம் காற்று, கடகம் நீர், மறுபடியும் சிம்மம் நெருப்பு, நெருப்பு நிலம், காற்று நீர், நெருப்பு நிலம், காற்று நீர், இப்படி தான் வரும். இதில் ஒரு பூதம் இருக்காது, ஆகாய தத்துவம், ஆகாய பூதம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஆகாய பூதம் யாருக்கு கை வருதோ அவங்க இந்த 4 பூதத்தையும் ஜெயிச்சிடுவாங்க. இந்த 4 பூதத்தையும் ஜெயிச்சா ராசி கட்டம் செயல்படாது, ராசி கட்டம் செயல்படனா 9 கிரகம் செயல்படாது, 27 நட்சத்திரம் செயல்படாது. அப்போ அவங்களுக்கு ஜோதிடமே செயல்படாது. விருப்பம், அதாவது சிவனை வணங்கி ஆகாய தத்துவம் கைவந்தவருக்கு சித்தர்கள், அவங்களாம் சித்தர்கள் மாரி இருப்பாங்க. சித்தர்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா விருப்பம் போல் வாழ்வார் வீடு பெரும் அடைவார். அவங்க எப்படிலாம் நினைக்கிறாங்களோ அப்படி சித்தன் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க. விருப்பம் போல் வாழ்வார் வீடு பெரும் அடைவார். அப்போ அப்படிப்பட்ட இந்த ஆகாய தத்துவம், இந்த ஆகாய சக்தி அதிக அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அதனால தான் அன்றைய தினம் வயிறு அரை வயிறோடு சாப்பிடணும், அதாவது விரதம் இருக்கணும் சொல்லுவாங்க. இல்லைன்னா சாப்பிட்லாம், அதாவது அரை வயிறாக இருக்கணும், அவ்வளோதான். அன்றைய தினம் முதுகெலும்பு நேராக இருக்கணும். ஆகாய சக்தி, அதாவது ஆகாய சக்தியை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதாவது அந்த ஈதர்ன்னு சொல்லி சக்தி இறங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை ரிசீவ் பண்ணுற அளவு இருக்கணும். இந்த இப்போ மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இந்த இது இருக்குமானா இருக்காது. மனிதருக்கு மட்டும்தான் முதுகெலும்பு நேராக இருக்கும். யாருக்கெல்லாம் முதுகெலும்பு நேராக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஆகாய சக்தி இருக்குது. அதாவது இந்த சிந்திக்கக்கூடிய சக்தி, தெய்வத்துடைய அருள், அதாவது இந்த சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு இல்லையா, 6வது அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அறிவு கொடுக்கக்கூடிய சிந்திக்கும் சக்தி இந்த முதுகெலும்பு நேராக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா குரங்கு சில டைம் நேராக முதுகெலும்பு வச்சுருக்கும், அதனால தான் அதுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கும். அப்போ அன்றைய தினம் அதாவது சாப்பிடாம இல்லை, அரை வயிற்றோட அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து விழிப்புடனும் விழிப்புணர்வுடனும், அதாவது நான் என்ன சொல்கிறது, நம்மளுடைய திங்கிங், அதாவது சிவன் மேலே நம்மளுடைய அன்பு இருக்கணும், சிவன் மேலே நம்ம பக்தி இருக்கணும், அவருடைய சிந்தனையாக இருக்கணும். சிவாய நம்ம என சிந்திப்போருக்கு அபாயம் இல்லை ஒரு நாளும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைய தினம் சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அன்றைய தினம் தூங்காமல் இருக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். அந்த சிவராத்திரி அதான் அதனுடைய பொருள். இப்போ சிவனை கும்பிட்றவங்களாம் நிறைய கஷ்டப்படுறாங்களே, சிவனை கும்பிட்டாலே உடனே பார்த்தீங்கன்னா பரதேசம் போய்ட்டுறாங்க, சன்னியாசம் போய்ட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படி கிடையாது. அது சிவன் அப்படின்னா சிவனை கும்பிட்றதுக்கு ஒன்று அது என்ன காரணம் அப்படின்னா, சிவனை அதிக அளவு கஷ்டம் நமக்கு வரும் பொழுது தான் நமக்கு சிவபக்தி வரும். அந்த கஷ்டத்தை வேறு எங்கேயுமே, அந்த கஷ்டத்தை எங்கே வழிபாடு செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் நமக்கு சிவபக்தி வரும். அப்போ சிவனை தேடி போவோம், அப்போ அந்த கஷ்டமும் சேர்ந்து வரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இவர் கும்பிட்டதால் வருதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது, நம்ம கஷ்டம் வந்ததால தான் நம்மளோட இயற்கையே நம்மளை கொண்டுட்டு போய் சிவன்கிட்ட சேர்த்துருக்கு. அந்த கஷ்டத்தை இவரதால தான் தீர்க்க முடியும் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவன் எப்போவுமே நம்மளுடைய குற்றம், அதாவது நம்மளுடைய கர்ம பதிவை க்ளோஸ் பண்ணிடுவார். அவர் என்ன எப்போவுமே கர்மாவோடு இருக்கக்கூடிய ஆத்மா விரும்ப மாட்டார். அப்போ நம்ம கர்மாவெல்லாம் என்ன ஆகும், அவரை வழிபாடு செய்ய அந்த கர்மாலாம் வேகமாக நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும், கஷ்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிவன் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுபடி பார்த்திங்கன்னா சிவனில் இருந்து தான் எல்லாம், சிவனிலிருந்து சக்தியிலேருந்து எல்லாமே அதிலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ சிவனை ஒருத்தர் பிராப்தமாக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிராப்தமாக்கின மாரி, சிவனை பிராப்தமாக்கணும்னு நினச்சா சிவனை பிரார்த்தனமாக்குனவருக்கு எல்லாம் பிராப்தமான மாதிரி. அப்போ அதிக அளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கணும். அப்போ அதுதான் காரணம் ஒழிய நம்ம சிவனை கும்பிட்டா நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு கிடையாது. சிவனை கும்பிட்டா அந்த கஷ்டத்தை தாங்குற அளவு சக்தி சிவன்கிட்ட தான் இருக்குது. சிவன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு இயற்கையே நம்மளை கொண்டுட்டு போய் சிவன்கிட்ட சேர்க்கும். அதுதான் அந்த சிவ வழிபாடு. அதோடு இல்லை, அதாவது அந்த பழைய கதை தெரியுங்களா, வேடம் ஒருத்த காட்டுக்கு போகிறோம், அது
வழி தப்பிடுறான், வீட்டுக்கு வர முடியல, நைட் அங்கேயே தங்குறான். நைட்டில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அது வந்து வில்வ மரமாக இருக்குது, அவனுக்கு தெரியாது. கீழே வந்து சிவலிங்கம் இருக்கிறதும் அவனுக்கு தெரியாது. ஆனால் இரவு முழுவதும் கண் விழிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு ஒரு தவையாக பிச்சு போடுறான். அந்த வில்வ இலை வந்து சிவலிங்கத்து மேலே விழுது. அவனுக்கு இங்கே சிவலிங்கம் இருக்கோ பக்தியோ எதுவுமே தெரியாது. அவன் ஒரு வேடர். அதாவது தெரியாமல் செய்த அந்த பூஜைக்கு அவனுக்கு அருள் கிடைக்குது இல்லையா? நம்ம தெரிஞ்சே சிவனுடைய அருள் அன்றைக்கி அதிக அளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நமக்கு எவ்வளோ அருளாற்றல் கிடைக்கும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக அந்த தினம் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு தெரிஞ்சு செய்கிறதால நமக்கு அதை விட அதிக அளவிலே நற்பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது அதாவது நம்ம மனித பிறப்புடைய நோக்கமே என்ன? இறைவனை போய் அடையணும். இங்கே எல்லாத்தையும் இந்த பற்று பாசெல்லாம் அற்று இது எல்லாமே போய் மாயை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இறைவனை போய் அடையணும். அதுக்கான வேலை தான் நடக்கும். நம்மளுடைய இங்கே வந்து ஒரு இது மாதிரி தான். அதாவது இது வந்து ஒரு உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்புறப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் விழுக்குதடிய செல்லப்ப அப்படின்னு சொல்லி பாட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து ஒரு மண்ணை கழிக்கிறதுக்காக வந்த பிறப்பு இல்லையா? அப்போ நம்ம இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதாவது பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கை, பொருளுக்காக அலையக்கூடிய பொருளற்ற வாழ்க்கை. ஏன் பொருளற்ற வாழ்க்கை? அதுக்கு திருமூலர் சொல்கிறார் இல்லையா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினி நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளோதான் சம்பாரித்து வச்சுருந்தாலும் என்னதான் அவங்க இதாக வாழ்ந்தாலும் சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. போய் எரிச்சிட்டு அங்கே தண்ணியில் மூழ்கி எழுந்தால் அவருடைய நினைப்பு மறந்து போகும். அதான் பொருளற்ற வாழ்க்கை. ஆக இந்த பொருளற்ற வாழ்க்கையை அதாவது திருவள்ளுவரே சொல்கிறார் இல்லையா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, ரெண்டு இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை இல்லையா? அப்போ கண்டிப்பாக மறுமைக்கும் அருளுலகத்திலும் நம்ம அருளுலகத்தை நோக்கி தான் போகணும் இல்லையா? இப்போ இறைவனை சேரணும். அப்போ இந்த சிவ வழிபாடு அன்றைய தினம் மகா சிவராத்திரி அன்று அதை இப்போ கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. வீட்டிலையே செய்யலாம். வீட்டிலையே வந்து நீங்கள் பூஜை ரூம்லையோ இல்லை எங்கே வேணாலும் இருக்கலாம். எல்லாமே எங்கும் நிறைந்தோம் இல்லையா? எங்கே வேணாலும் இருக்கலாம். கோயிலில் ஒன்றா இருக்கும் பொழுது என்ன ஆகுனா அங்கே நிறைய பேர் வருவாங்க. எல்லாருடைய ஆத்ம சக்தியும் கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஆகும் இல்லையா? அப்போ அதுக்கு சக்தி அதிகம். ஒரு கூட்டமாக இருந்து செய்கிறதுக்கும் தனிமையாக இருந்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? கூட்டமாக இருந்து அதோடைய சக்தி அதிகம் இல்லையா? அப்போ அங்கே கோயில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் தூங்காமல் இரவு முழுவதும் விழிப்பாகவும் விழிப்புணர்வோடு இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெருகும், சகல விதமான தோஷங்களும் விலகும், பாகமங்களும் விலகும். அன்றைய தினம் சிவபெருமானுடைய அருள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்பதால் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.